வசந்த் ஃபேக்டரிக்கு புறப்படும் நேரம். தடால் என ஒரு சத்தம் கேட்டது. வசந்த் உள்ளே ஓடினான். பெட்ரூமில் தாரிணி உறங்கிக் கொண்டிருந்தாள். சத்தம் எங்கே இருந்து? சமையல் கட்டுக்குள் நுழைய அம்மா கீழே கிடந்தாள். அம்மா, என்னாச்சு? கீழே உட்கார்ந்து உலுக்கினான். அம்மா மயக்கமடைந்திருந்தாள். கீழே விழுந்ததில் தலை தரையில் மோதி லேசான இரத்த கசிவு. பதறிவிட்டான் வசந்த். தாரிணி, சீக்கிரம் எழுந்து வா. உலுக்கி எழுப்பினான். ஏன் தொந்தரவு பண்றீங்க? இவன் என்ன ராத்திரி 1 மணி வரைக்கும் தூங்க விடல. காலையில தான் கொஞ்சம் கண் மூடுன. அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க தாரிணி. என்னது? அவளும் பதறி எழுந்தாள். சில நொடிகளில் வசந்த் ஆட்டோவுடன் வந்தான். வீட்டை பூட்டு தாரிணி, குழந்தைய தூக்கிக்கோ. எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? நான் எதுக்கு? வெறும் மயக்கத்துக்கு நீங்க போனா போதாதா? 1.5 வயசு குழந்தை. ஆஸ்பத்திரிக்கு போனா இன்ஃபெக்ஷன் ஆகாது? அம்மாவை தாங்கி பிடித்து ஆட்டோவில் ஏற்றினான் வசந்த். உடம்பு ஜில்லிட்டு கிடந்தது. கை கால்கள் துணி போல துவண்டு கிடந்தன. வசந்துக்கு பயமாக இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர ஸ்ட்ரெச்சரில் போட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தார்கள். 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்தார். ரத்த அழுத்தம் உச்சத்துல, அதனால மயக்கம். அது மட்டும் இல்ல, பேரலிஸ். வலது பக்கம் விழுந்தாச்சு, பக்கவாதம். டாக்டர், அலறிவிட்டான் வசந்த். இத்தனை பிபி இருந்தா நீங்க கவனிக்க வேண்டாமா? அதுக்கு மருந்து சாப்பிட்றாங்களா? ரெஸ்ட் இருக்கா? என்ன டயட்டு? எத்தனை வயசு அவங்களுக்கு? கேள்விகளை அடுக்கி கொண்டே போனார். வசந்த் பதில் பேசாமல் நின்றான். உள்ளே லேசாக ஒரு குற்ற உணர்ச்சி குடைந்தது. கவனிக்கவில்லைதான். அதற்கு அம்மாவும் ஒரு காரணம். எந்த உபாதை இருந்தாலும் சொல்ல மாட்டார்கள். கல்யாணமான புதிதில் தாரிணியும் வேலைக்கு போய் கொண்டிருந்தாள். ஆபீஸுக்கு போவதால் வீட்டில் ஒரு துரும்பை கூட தாரிணி கிள்ளி போட மாட்டாள். அம்மா அதை கண்டு கொள்ளவில்லை. 1 வருஷ காலத்தில் தாரிணி உண்டாகிவிட்டாள். சிக்கல், கர்ப்பப்பை பலவீனம். அதனால் ஓய்வெடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட தாரிணியின் அம்மா புலம்பிக் கொட்ட, தாரிணியின் சம்பளத்தில் இந்த குடும்பம் வாழ்வது போல பேச்சு வர வேலையை விடச் சொன்னான் வசந்த். குழந்தை பிறந்த பிறகு தேடிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார்கள். பிறகென்ன, தாரிணி எப்போதும் பிறந்த வீட்டில்தான். இங்கு அம்மாவுக்கு கடமைகள் ஓயவில்லை. குழந்தை பிறந்து 5 மாதங்களுக்கு பிறகு தாரிணி இங்கே வந்தாள். குழந்தை ஒரு மாதிரி செட்டில் ஆகிற வரைக்கும் நான் வேலைக்கு போகலிங்க. இதோ குழந்தைக்கு 1.5 வயது. கை குழந்தைக்காரி என்ற சலுகையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வேலை கூட செய்வதில்லை. ஆஸ்பத்திரியில 4-5 நாட்கள் இருந்துவிட்டு டிஸ்சார்ஜ் கொடுத்து விட்டார்கள். வலது பக்கமே ஒட்டுமொத்தமாக விழுந்து விட்டது. வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான். தனியாக இயங்க முடியாது. எல்லாமே படுக்கையில்தான். அம்மா அழுது தீர்த்தாள். அம்மா, அழாதம்மா. வலது பக்கம் விழுந்து விட்டதால வாயும் கோணி பேச்சு குளறியது. மற்றவங்களை சார்ந்து வாழ்ற மாதிரி தெய்வம் என்ன தண்டிச்சிடுச்சே. நான் என்ன பாவண்டா தம்பி செய்த? உடைந்து அழுதாள். ஒரு பாவமும் செய்யல. உனக்கு செய்யற கடமை எங்களுக்கு உண்டு. நீ இத்தனை நாள் உழைக்கலையா? நாங்க செய்யறோம்மா. டில்லியிலிருந்து அக்கா தமையா விவரம் கேள்விப்பட்டு உடனே விமானத்தில் வந்து இறங்கினாள். அழுது தீர்த்தாள். கூடவே 4 நாட்கள் இருந்தாள். அந்த 4 நாட்களில் அம்மாவுக்கு மல மூத்திரம் எடுத்து குளிப்பாட்டி சாப்பாடு தந்து எல்லாம் செய்தாள். 5வது நாள் புறப்பட்டு விட்டாள். சின்னவள் ஹரிணி பெங்களூரில் இருந்தாள். வேலைக்கு போகும் பெண். ஒரே ஒரு நாள் வந்துவிட்டு தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டாள். பழையபடி இவர்கள்தான். சம்மந்தி அம்மா வந்தாள். இதை பாருடி, உன்னால முடியாது. சமையல், வீட்டு வேலைகள், நோயாளி மாமியார் எல்லாத்தையும் கவனிச்சா நீ செத்து போயிடுவ. இத்தனைக்கும் தாரிணி இந்த நிமிஷம் வரை எதுவும் செய்யவில்லை. மாப்ள, ஒரு நர்ஸை வீட்டோட நியமிக்க பாருங்க. நீங்க ஆம்பளை, இதையெல்லாம் செய்ய முடியுமா? அவளால முடியாது. வசந்த் எதுவும் பேசவில்லை. நண்பர்களிடம் விசாரித்தான். வேலைக்கு போற மனைவியா இருந்தா கஷ்டம். வீட்டோட இருக்கிற மனைவி செய்யக்கூடாதா வசந்த்? அவ கை குழந்தைக்காரிடா. இதெல்லாம் சாக்குடா. குழந்தை எப்பவும் தொந்தரவு பண்ணுமா? உங்க அம்மா உங்களையெல்லாம் ஆளாக்கலையா? அத்தனை வேலைகளையும் பார்க்கலையா? நியாயமான கேள்விதான். வசந்த் வீட்டுக்கு வந்தான். அம்மா அடக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் படுக்கையில் போக, தாரிணி அதை கண்டு கொள்ளாமல் குழந்தையை திட்ட, அது அழ, வீடு ரணகலமாக இருந்தது. எனக்கே முடியலைங்க. இவனையும் கவனிச்சுட்டு சமையலையும் பார்க்க வேண்டியிருக்கு. வேலைக்காரி மட்டம் போட்டுட்டா. நானும் மனுஷி தானே. இதுல உங்க அம்மா வேற புடுங்குறாங்க. நான் செஞ்ச பாவம். வசந்த் அம்மாவிடம் வந்தான். தூக்கி எடுத்து சுத்தம் செய்து பெட்ஷீட்டை மாற்றி அதை தோய்த்து அம்மாவை சுத்தமாக படுக்க வைத்தான். என்னை மன்னிச்சிடுப்பா. எதுக்குமா? அடக்க முடியலப்பா. பரவாயில்லம்மா, நான் ஒன்று சொல்லலையே. நீ ஒரு ஆம்பளை பையன், என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. உன்னை அப்படியா வளர்த்த? பரவாயில்லம்மா.
தாரணிக்கு உடம்புக்கு முடியவில்லை என்ற சாக்கை வைத்து அடுத்த நாளே குழந்தையுடன் பிறந்த வீட்டுக்கு போய்விட்டாள். என்னடி இது, ஒரே மாசத்துல இப்படி இழைச்சிட்ட? உன் மாமியாருக்கு செஞ்சு செஞ்சு இப்படி ஆயிட்டியா? அப்பா குறுக்கே வந்தார். தப்பு சகுந்தலா, அந்த அம்மா நேத்து வரைக்கும் உழைச்சவங்க, பாவம். கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? நம்ம பிள்ளைக்கு தான் ஆதரவா இருக்கணும். அந்த வார கடைசியில் தாரணி வந்து விட்டாள். அது ஞாயிறு. வசந்த், பழைய ஆல்பங்கள் பெட்டியில் இருக்கும், அதை எடு. வசந்த் எடுத்தான். அம்மாவை தாங்கி பிடித்து உட்கார வைத்தான். வசந்த் பிறந்த பிறகு அப்பா ஏராளமான புகைப்படங்களை எடுத்திருந்தார். கொஞ்சம் வித்தியாசமான படங்கள். வசந்தை அம்மா குளிப்பாட்டும் படம், பாலூட்டும் படம், அவனது மலமூத்திரம் ஜுரம் வந்தபோது அவன் வாந்தி எடுத்ததை அம்மா கையில் ஏந்திய படம், நெற்றியில் ஐஸ் நனைத்து போட்டது, கண் மூடாமல் அவனுடன் இருந்தது, மடியில் போட்டு தாளாட்டியது என எல்லாம் இருந்தது. இதெல்லாம் எதுக்குமா? நானும் உங்கள் அப்பா கிட்ட ஒரு நாள் கேட்டேன்டா. என்ன சொன்னாரு? மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா உடுத்திட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மட்டும் எடுக்கிற ஃபோட்டோக்களில் உயிர் இருக்காது லட்சுமி. ஒரு குழந்தைய ஆளாக்க தாய் படுற பாட்டை பதிவு செய்யும்போது அதில் வாழ்க்கையே இருக்குடி. இப்போ பார்க்கும்போது இது புரியாது. உன் பிள்ளை வளர்ந்த பிறகு என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது இதோட அர்த்தம் அவனுக்கு புரியும். அம்மா சொல்லி முடித்ததும் வசந்த் அழுது விட்டான். அவனுக்கு புரிந்தது. இதையெல்லாம் ஒரு பிள்ளைக்கு தாய் செய்யும்போது அவள் முகத்தில் ஒரு சுருக்கம் கூட இல்லை. அந்த முகத்தில் தெரிவது பரவசம் மட்டும்தான். அதையே பிள்ளை தாய்க்கு செய்யும் போது சந்தோஷம் இல்லை, பாரமாக இருக்கிறது. தாய்க்கு சுவையாக இருப்பது பிள்ளைக்கு மட்டும் எப்படி சுமையாகிறது? ஒரு சில புகைப்படங்களில் அப்பா வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லிவிட்டார். குழந்தை உள்ளே அழுகிறது. பதறி போய் தாரணி அழுகிறாள். நாளை தாரணிக்கு பிரச்சனை வரும்போது அவனுக்கு இதே பதட்டம் இருக்குமா? இன்று தாரணி தாயாக மட்டும்தான் இருக்கிறாள். கணவனை இப்படியெல்லாம் ஆளாக்கிய ஒரு தாயின் சங்கடத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தாய் தான் மட்டும் தாயாக இருந்தால் போதாது. தன்னை தாயாக்கியவன் யாரால் இந்த பூமிக்கு வந்தான் என்பதை அவள் புரிந்து கொள்ளும் போது அவள் நிஜமான தாய். இங்கே நிஜமான தாய்மார் எத்தனை பேர்?